கைஸ், இப்போதான் மதராசி படம் பார்த்துட்டு வரேன். நெக்ஸ்ட் வீக்குக்கு ஃபேமிலியோட போகிறதுக்காக 10 டிக்கெட் வந்து இப்போ நான் புக் பண்ண போகிறேன். அந்த அளவுக்கு படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு சில பேர் நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுட்டு ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்கான எல்லா எலமெண்ட்டுமே இந்த படத்தில் இருக்குது. அஸ் எ தளபதி ஃபேனா எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. படத்தில் ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகுது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கம்மியான டியூரேஷனில் 4 சாங்ஸ் வந்து அடுத்தடுத்து வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன லேக் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ப்ளஸ் யூஸ்வலாக நம்ம சிவகார்த்திகேயன்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற டான்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இந்த படத்தில் மிஸ் ஆகுது. இந்த 2 விஷயத்தை தாண்டி படத்தில் நம்ம ரசிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையாவே இருக்குது. படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் ஃபைட் சீன்ஸ் வித்யுத் சாராக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் சாராக இருக்கட்டும், 2 பேருமே அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. செம்ம ஸ்டைலிஷாக அதோட அவுட்புட் வந்திருக்கு. தியேட்டரில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. யூஸ்வலாக வந்து ஏஆர் முருகதாஸ் அண்ட் தளபதி விஜய் சார் காம்போவில் வந்து துப்பாக்கி, சர்க்கார், கத்தி இந்த 3த்துல வர ஃபைட் சீன்ஸ் வந்து எப்படி ஒரு யூனிக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஃபைட் சீன்ஸ் வந்து இந்த படத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2 பேருமே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து சலைச்சவங்க இல்லைங்கிற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் அனிருத் சார் பிரிச்சுட்டாரு, சான்ஸே இல்லை. கூலி படத்தில் நல்லா இருந்துச்சு, பட் அதை விட டபுள் மடங்கு வந்து இந்த படத்தில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு அந்த மியூசிக்லேயுமே ஒரு ஸ்டைல் இருந்தது. படத்தில் நம்ம பார்க்குறப்ப நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்குறப்பே நம்ம ஒரு மாதிரி அட்டாச் ஆகிடும். அந்த அளவுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக நீங்கள் போய் குழந்தைங்களோட ஜாலியாக பார்த்துட்டு வர்றதுக்கான எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. யூஸ்வலாக இந்த படத்தை நெகட்டிவாக சொல்கிறவங்க மேபி ஹாலிவுட் படம் நிறையா பார்க்குறவங்களா இருக்கலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை முருகதாஸ் சார் மேலே ரொம்ப வச்சிருந்து ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனில் வந்து இந்த படத்தை மேபி பார்த்துருந்தா டிசப்பாயின்மெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லை சிவகார்த்திகேயன் சாரை பிடிக்காதவங்களுக்கு இந்த படம் பிடிக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப மொக்கையாக இருக்குது, எதுக்கு முருகதாஸ் சார்லாம் டைரக்ஷன் பண்ணுறாரு, அவரெல்லாம் டைரக்ஷன் பண்ணுறதை விட்டுட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு நெகட்டிவாக சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. படம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு நான் சொன்னது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக சிவகார்த்திகேயன் சாருக்கு, ஏஆர் முருகதாஸ் சாருக்கு, அனிருத் சாருக்கு, வித்யுத் சாருக்கு, அந்த ஹோல் மதராசி டீமுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பாய்.